सर्व पराक्रम शुद्ध देवियන් වහන්ස ඔබ වහන්සේ අනුකම්පා සහගත නෙද්දකින් සහ ඔබගේ ඒ මෘදු හදවතෙන් අප ගැන සිතා ඇස්වලින් බැලුව මැනව ස්වාමිනී. சர்வொழுமில்ல பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் உம்முடைய உள்ளத்தோடும் இரக்கத்தோடும் உம்முடைய கண்களால் எங்களை நோக்கி பார்ப்பீராக. ඔබ වහන්සේ අපට කතා කරන සේක්වා. நீர் எங்களோடு பேசுவீராக. ඔබගේ වචනයෙන් අපේ ජීවිතයට පණිවිඩයක් දුන මැනව. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை தருவீராக. යේසුස් වහන්සේගේ විශුද්ධ නාමය නිසාමය. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ආමේන්. ஆமென். දැන් ලෝකයේ තුල යම්කිසි ආකාරයේ බියක් ඒ වගේම අභියෝගයක් ඇතැම් ස්ථානවල අධික ලෙස වර්ධනය වෙමින් තිබෙනවා. இன்றைய நாளிலே உலகத்திலே பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் நடக்கின்றபடியால் கலக்கமும் பயமும் சவால்களும் ஏற்பட்டிருக்கின்றது. මේ සියලුම කාල ප්‍රස්තාවන් දෙවියන් වහන්සේ පෙර අපට පෙර නිමිති වලින් හඟවා දෙන ලද කාල ප්‍රස්තාවන් තමයි අපි මේ පසු කරමින් සිටින්නේ. நாங்கள் இந்த கடந்து வருகின்றான காலங்களை பார்க்கும் பொழுது தேவன் இவற்றை இதற்கு முன்பதாக எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கின்றார். දෙවියන් වහන්සේ ජීවමාන බව සැබෑවාසේම උන්වහන්සේගේ බලයත් සැබෑවක්. ஏனால் தேவன் ஜீவனுள்ள என்பது உறுதி என்பது போல அவர் மெய்யான தேவனாக இருக்கின்றார். එම නිසා අපි ඊතා තදින් විශ්වාස කරනු ලබනවා දෙවියන් වහන්සේ අපට ඊ타ත්ම ඉක්මනින් උන්වහන්සේ පිළිතුරු දෙන බව. தேவன் நிச்சயமாக எங்களுக்கு பதில் தருவார் என்று நாங்கள் மிகவும் உறுதியாக நம்புகிறோம். දෙවියන් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයේ සිට වැඩිම අවධානයකින් බලන්නා වූ ස්ථානය තමයි පෘථුවිය. தேவன் பரலோகத்திலிருந்து மிக கவனமாக உன்னிப்பாக இந்த பூமியை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். එය මන්ද කියනවා නම් දෙවියන් වහන්සේ තමන්ගේ ස්වරූපයේ සමානත්වයෙන් සාදන ලද මැවිල්ල වන මනුෂ්‍යයා සිටින්නේ මේ පෘථුවිය මතයි. அது ஏனெனில் தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். නමුත් කනගාටු දායක දේ තමයි මිනිසා එය තේරුම් නොගැනීම. அதற்கு ஒரு மனஸ்தாபத்துக்குரிய காரியம் என்றால் அதை மனிதன் புரிந்து கொள்வதில்லை. තවත් ආකාරයකින් කියනවා මිනිසා තමන්ගේ මැවුම් කාර්යව හඳුනන්නේ නැතිකම. இது இன்னொரு விதமாக சொல்வதானால் இந்த மனிதன் தன்னை சிருஷ்டித்தவரை அறிந்து கொள்ளவில்லை. ඉතින් එම නිසා මැවුම් කාර්යාව සිහි කර මැවුම් කාර්යා වෙතට යොමු වීම ඊට ඉක්මනින් සිදුවන්නේ නම් මැවුම් කාර්යාගේ තිබෙනා වූ එම ආශාව අපි ඉෂ්ට කරන කල උන්වහන්සේ මේ ලෝකයේ තුල තිබෙනා වූ සියලුම අන්ධකාර බලවේගවල අපට තිබෙනා වූ විපත්ති වලින් උන්වහන්සේ අපව රක්ෂා කරනවා ඇති. நாங்கள் அதை புரிந்து கொண்டு அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் இந்த பூமியிலே அந்தகார கிரியைகளில் இருந்து இந்த தேசத்தையும் உலகத்தையும் பாதுகாப்பார். දෙවියන් වහන්සේ මේ ලෝකය මවා විටකදී උන්වහන්සේ මේ මුළු පොළව තලය පවුලක 8 දෙනෙක් ඉතිරි වෙන්න අනිත් සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ මේ පොළවේ විනාශ කරන තරමට උන්වහන්සේගේ අධිකතර කෝපය මනුෂ්‍ය වර්ගයා කෙරෙහි ඇති වුණා. ஒரு காலத்திலே உலகம் முழுதும் நிறைந்திருந்தான ஜனங்களிலே 8 பேரை மாத்திரம் வைத்துவிட்டு மற்ற எல்லோரையும் அழித்து விடத்தக்கதாக அவருடைய கோபம் மும்முரமாக இருந்தது. මා විශ්වාස කරන උන්වහන්සේ සතුටින් ඒ දේ කළා නොවේයි කියලා. நான் நினைக்கின்றேன் தேவன் மகிழ்ச்சியாக அப்படியான ஒரு காரியத்தை ஒருபோதும் செய்யவில்லை. මක් නිසාද උන්වහන්සේගේ කැමැත්ත කිසිවෙක් විනාශ වෙන එක නෙවෙයි. என்றால் தேவனுடைய சித்தம் ஒருவராவது அழிந்து போவதில்லை. නමුත් උන්වහන්සේ ඒ දේ කරන කල පවා උන්වහන්සේ දුක් වෙන්න ඇති. මොකක්ද මේ මනුෂ්‍ය වර්ගයා කරගන්නා වූ දේ කියන එක. அப்படி செய்த போதிலும் கூட தேவன் அதுக்காக மனவருத்தப்பட்டிருப்பார். இந்த மனிதன் ஏன் இவ்வாறு செய்கின்றான் என்று. ඔබට කෙනෙකුට තර්ක කරලා කියන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ එහෙමනම් මොකටද මේවට ඉඩහැර බලා සිටින්නේ කියලා. ஒரு சிலர் தர்க்கிக்கலாம், ஏன் தேவன் இவ்வாறு இவற்றுக்கு இடம் கொடுக்கின்றார் என்று. උන්වහන්සේ තමාගේ ස්වකීය ගෞරවය ආරක්ෂා කරගන්නටත් ඕන. උන්වහන්සේ මනුෂ්‍ය වර්ගයට ප්‍රේම කරන්නටත් ඕන. தேவன் தம்மையுடைய கனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதே வண்ணமாக தந்த சிருஷ்டியாக மனிதனை பாதுகாக்க வேண்டும். උන්වහන්සේගේ ශුද්ධ භාවය උන්වහන්සේ
තබාගණ්ඩත් ඕන මනුෂ්‍ය වර්ගයාගේ තිබෙන්නා වූ අශුද්ධ භාවයට උන්වහන්සේ පිළිතුරක් වෙන්නත් ඕන. தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதே வண்ணமால அசுத்தத்தில் இருக்கிற மனிதனை பாதுகாக்கவும் வேண்டும். එම නිසා දෙවියන් වහන්සේගේ තිබෙන්නා වූ ඒ මහන් තත්වය උන්වහන්සේගේ තිබෙන්නා වූ ඒ ශුද්ධ භාවයට හානියක් නොවන ආකාරයෙන් තමයි දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා සමග ගනුදෙනු කරන්නේ. அது ஏனென்றால் தேவன் தன்னுடைய மேன்மையும் அவருடைய பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளும் விதமாகவே மனிதனுடன் தேவன் இடைபடுகின்றார். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අපි පෙරළමු උත්පත්ති පොතට. நாங்கள் ආදියාමத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். දෙවියන් වහන්සේ නෝවා කියන මනුෂ්‍යයාගේ ජීවිතය දෙස බැලූ අන්දම සහ එවිට උන්වහන්සේ පොළොවතලයේ දුටු ආකාරය ගැන අපි මොහොතක් අද දවසේ ජීවිතයට කතා කරගනිමු. இந்நாளிலே எங்களுடைய வாழ்க்கையோடு பேசுவோம். நோவாவும் அவனுடைய வாழ்க்கையோடு தேவன் இடைப்பட்ட விதத்தை குறித்து பார்ப்போம். මේක මගේ ජීවිතයට වැදගත්, මේක ඔබේ ජීවිතයට වැදගත්, එමෙන්ම ජීවත්ව සිට සිළු මනුෂ්‍යයට වැදගත්. இது என்னுடைய வாழ்க்கைக்கும் முக்கியம், அதே வண்ணமாக உங்களுக்கும் முக்கியம், அதே போல இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமாக இருக்கின்றது. මේ වාක්‍යය ලියන කල 6 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ කියනවා இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. නෝවා ධර්මිෂ්ඨ මනුෂ්‍යෙක්ව තමාගේ පරම්පරාවන්හි සම්පූර්ණව සිටියේය. என்றால் நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். නෝවා දෙවියන් වහන්සේ සමග හැසුරුණේය. தேவன் அந்த நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். මේ පුංචි වාක්‍ය ඇතුලේ නෝවාගේ ජීවිතය සහ දෙවියන් වහන්සේගේ ජීවිතය ස්වභාවයත් එක්ක තිබුණු සම්බන්ධතාවයට රහස අපිට එලි කරනවා. இந்த சிறு வசனத்துக்கூடாக பார்க்கும் பொழுது நோவாவினுடைய வாழ்க்கைக்குள்ளும் தேவனுடைய வாழ்க்கைக்குள் இருந்தான தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். මොකක්ද නෝවාගේ තිබුණා වූ ධර්මිෂ්ඨකම? இந்த நோவாவுக்குள் இருந்தான நீதி என்ன? නෝවාගේ තිබුණා වූ ධර්මිෂ්ඨකම තමයි ඔහු දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවය තබාගෙන ජීවත් වීම හා දෙවියන් වහන්සේ ගැන ඒ ලෝකේ තිබුණු කාලවකවානුව තුල විශ්වාස කිරීම. அந்த நாட்களிலே தேவனை நம்பி தேவனுக்கேற்ற வண்ணமாக ஜீவித்த ஒரு மனிதனாக இருக்கின்றான். මක්නිසාද ඒ කාලෙත් බයිබලයේ සඳහන් කරනවා නව ගිවිසුම ලියද්දී නෝවාගේ කාලය මෙන් ඔවුන් කමින් ගොමින් ප්‍රීති වෙමින් සරණ පාවා ගනිමින් සරණ පාවා දෙමින් සිටියාය කියලා. என்றால் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்நாட்களிலே போன்று அந்நாட்களிலும் மனிதர்கள் புசித்து குடித்து கொண்டு திருமணம் செய்து வார எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். නමුත් නෝවාටත් ඒ හා සමාන සියලු දේවල් තිබුණාට ඔහු දෙවියන් වහන්සේව අමතක කළේ නැහැ. ஆனாலும் நோவாக்கும் அவை எல்லாம் இருந்த போதிலும் கூட அவன் தேவனை மறந்து விடவில்லை. අද මනුෂ්‍යයාගේ ජීවිතයේ තිබෙනා වූ බරපතලම අධර්මිෂ්ඨකමක් තමයි ලෝකය තුල තිබෙන සැප ජීවිකාව තමන්ට ලැබෙද්දී තමන්ට තමන්ගේ මැවුම්කාරයව අමතක වීම. இந்நாளில் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த உலகத்திலே தங்களுக்கு கேட்ட சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் பொழுது தம்முடைய சிருஷ்டியாகிய தேவனை மறந்து விடுகின்றார்கள். ලෝකේ ආගම් ඕනෑ තරම් තිබීම ගැටලුවක් නොවේ. இந்த உலகத்திலே மதங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. නමුත් ආගමකට කළ හැකි දේ මොකක්ද? දෙවියන් වහන්සේට කළ හැකි දේ මොකක්ද කියන එක ඒක වෙනත්ම ආකාරයේ විග්‍රහයන් දෙකක්. இந்த இடத்திலே தேவனால் செய்யக்கூடிய காரியம் என்ன, மதங்களினால் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். එම නිසා නෝවාගේ පරම්පරාවේ සිටින අනිත් අයට වඩා ඔහුට බරපතල ඇදහිල්ලක් තිබුණා දෙවියන් වහන්සේ කෙරේ. நோவாவின் குடும்பத்தாரை பார்க்கலாம், அந்த வம்சத்தாரை பார்க்கலாம், நோவாவுக்கு தேவனை குறித்து அதிபயமான நீதியும் பயமும் இருந்தது. මේ ලෝකේ මනුෂ්‍යයා පටන් ගන්නව නම් දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්න. இந்த உலகத்திலே மனிதர்கள் தேவனை அதிகமாக நம்பத் தொடங்கினால் ඒක එක ධර්මිෂ්ඨ ක්‍රියාවක් මේ මිහිතලයේ මත මනුෂ්‍යයෙකුට කරන්න පුළුවන්. அப்படியானால் அதை நீதியாக அந்த பூமியிலே அவனால் நிலைநிறுத்த முடியும். නමුත් තමා දෙවියන් වහන්සේව අමතක කරලා தான் தேவனை மறந்து තමන්ගේ ජීවිතය තුල තිබෙනා වූ ශක්තියින් මත පිහිටලා தன்னுடைய பலத்தை மேல் நம்பிக்கை வைத்து යද්දි දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා ගැන කලකිරෙනවා. அப்படியான மனிதன் மேல் தேவன் அதிருப்தி அடைகின்றார். මේ අදහස් වෙන්නේ නෑ නෝවාගේ අතේ කිසිදු පාපයක් තිබුණ නැහැ කියලා. இந்த இடத்திலே நோவாவின் வாழ்க்கையில பாவம் இருக்கவில்லை என்று சொல்ல முடியாது. මේ කියනවා සම්පූර්ණව සිටියයි කියන වචනය සඳහන් කරනවා. இந்த இடத்திலே வார்த்தை அவன் பூரணமாக இருந்தான் என்று ඒ சொல்லுகிறார். අර්ථ ගන්නවන්නේ ඔහුගේ අතේ කිසි වරදක් නැහැ කියන එක නොවේ. அவனிடத்திலே தவறு இருக்கவில்லை என்று சொல்லவில்லை. ඒ අර්ථය දෙන්නේ ඔහු නිර්මල මනුෂ්‍යයෙක්ව සිටියා. ஏனென்றால் அவன் அங்கே உத்தமனாக காணப்பட்டான். ඒ වගේම උන්වහන්සේගේ වචනේ කියනවා ඔහු දෙවියන් වහන්සේ සමග හැසුරුණා. ஏனென்றால்
அவன் தேவனோடு சஞ்சரித்தான். මොකක්ද දෙවියන් වහන්සේ සමග මනුෂ්‍යයෙක් හැසිරෙනවයි කියලා කියන්නේ? இந்த தேவனோடு மனிதன் சஞ்சரிப்பது என்றால் என்ன? ඔව් ස්වර්ගයේ වැඩවසන දෙවියන් වහන්සේට යාඥා කිරීම ඔහුගේ ජීවිතයේ කොටසක් වෙලා තිබුණා. என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு நித்தமும் ஜெபிப்பது அவனுடைய ஒரு பங்காக காணப்பட்டது. ඔව් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත පොළවේ කරමින් හැසිරෙන මනුෂ්‍යයෙක් සිටියා. அவன் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். සභාවක ජීවත් වීම හොඳ දෙයක්. ஒரு சபையிலே ஜீவிப்பது நல்லதுதான். නමුත් මනුෂ්‍යයෙකු දෙවියන් වහන්සේ සමග හැසිරීම දැරීම වෙන්න ඕනේ සභා ජීවිතය තුල පමණක් නෙවෙයි සෑම අවස්ථාවකදීම. என்றால் சபை வாழ்க்கையில மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவன் அந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கின்றவனாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කිරීමට දෙවියන් වහන්සේට අපි ඉඩ හරින්න ඕන අපේ ජීවිතය තුල. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய திட்டம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். නෝවා ගැන දෙවියන් වහන්සේ මෙසේ දකිද්දී இவ்வாறு நோவாவை குறித்து தேவன் காணும் பொழுது දෙවියන් වහන්සේ පොළව දිහා දැක්ක ඊට වඩා ඉතා භයංකාර සහ අප්‍රසන්න විදියකට. ஆனபோதிலும் அவர் இந்த பூமியை பார்க்கும் பொழுது இது மிக பயங்கரமாகவும் துஷ்டதனம் நிறைந்ததாக காணப்பட்டது. අපි 11 වෙනි වචනේ කියවමු ස්වාමීන් වහන්සේගේ ලියවිල්ලේ. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ප්‍රේමවන්තනි මේ අප ජීවත් වෙන රටවල් වල සිටිනා වූ සියලු බලධාරීන් සහ සියලු වැඩ කරන අය දෙවියන් වහන්සේගේ සිතට ප්‍රිය වෙන ආකාරයට තීන්දුව ගැනීම, ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ විශ්වාස කිරීම, දෙවියන් වහන්සේගේ තිබෙනා වූ ශුද්ධත්වයට හානි නොවන ආකාරයෙන් කටයුතු කිරීම යම් රටක සිද්ධ වෙනවා නම් ඒ රට ගැන දෙවියන් වහන්සේ අනුකම්පාවෙන් බලන්ට යනවා. என்றால் இந்த பூமியிலே ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு தலைவர்கள் அல்லது அதிகாரிகள் அல்லது அந்த தேசத்திலே பணியாற்றுகின்றவர்கள் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவன் மிக உன்னிப்பாக அந்த தேசத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். නමුත් අපට එන්න ලෝකයේ තුල ඇසෙන දේ තමයි දෙවියන් වහන්සේ කැමති නැහැ මනුෂ්‍යයා දුක් විඳිනවාට. ஆனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் தேவன் இந்த மனிதர்கள் வேதனைப்படுவதை விரும்பவில்லை. ඇයි එසේ කියන්නේ? ஏன் அப்படி சொல்கிறோம்? මේ සියලුම පාපිෂ්ඨ කාරණාවන් සමග දෙවියන් වහන්සේ තාම මනුෂ්‍යයාට ප්‍රේම කරනවා. இவ்வளவு பாவங்கள் இருந்த போதிலும் கூட இந்த பாவத்தோடு ஜீவிக்கிற மனிதனை தேவன் நேசிக்கின்றார். මනුෂ්‍යයාට පීඩා කරන්නේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි. என்றால் மனிதனுக்கு வேதனைக்கு உட்படுத்துவது தேவன் அல்ல. මිනිසෙකුට තලන්නේ, මිනිසෙකුව මරන්නේ, මිනිසෙකුට ගහන්නේ දෙවියන් වහන්සේ නොවේ මනුෂ්‍යයෙකු විසින් මනුෂ්‍යයෙකුට කරන දේවල්. என்றால் ஒரு மனிதன் தாக்கப்படுவதோ அழிக்கப்படுவதோ கொலை செய்யப்படுவதோ மனிதனால் மனிதன் செய்கின்ற காரியமாக இருக்கின்றது. දෙවියන් වහන්සේ එවන් නා උදාසේ විපත්ති මනුෂ්‍යයෙකු ලවා දෙවියන් වහන්සේ කරවන්නේ නැහැ. என்றால் தேவனுடைய கோபத்தை கோபாக்கினையை மனிதனது கூடாக தேவன் நிறைவேற்றுவதில்லை. උන්වහන්සේගේ තද උදාස ඇවිලුනාම එක්ක පොළව කම්පා වෙයි. என்றால் தேவனுடைய கோபாக்கினை எரிந்தால் இந்த பூமி அதிர்ந்து விடும். තව තැනක වසංගත පහර දීමක් සිද්ධ වෙවි. இன்னொரு சில இடங்களிலே கொள்ளை நோய்கள் ඒ பரவுகின்றது. දෙවියන් වහන්සේගේ උදාස උන්වහන්සේ පෙන්වන විදිය. என்றால் அவருடைய கோபத்தை உக்கிரத்தை அவர் வெளிப்படுத்துகிற නමුත් விதம். රටක සිටිනා වූ මිනිස්සෝ මිනිස්සෙයින්ට තලා පෙළනවා නම් என்றால் ஒரு நாட்டிலே ஒரு மனிதனை அழிப்பானானால் මිනිසුන්ගේ ජීවිතවලට පීඩා පමුණුවනවා නම් என்றால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேதனையை கொண்டு வருவானானால் විවිධ ආකාරයෙන් මිනිසුන්ට හිංසා කරනවා නම් மனிதர்களை வேதனைப்படுத்துவார்களானால் ඒක දෙවියන් වහන්සේ දකිනවා දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලට බලහත්කාරකම් කිරීමක් හැටියට. என்றால் அதை தேவன் காண்பது என்னவென்றால் தம்முடைய சிருஷ்டிகளை ஒருவன் வேதனைப்படுத்துவதாக காண்கின்றார். ලෝකේ විවිධ කාලවන් වල මේ ආකාරයෙන් යක්ෂයා මනුෂ්‍යයා ලවා දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලට පීඩා කිරීම කරලා තිබෙනවා. இது பல சந்தர்ப்பங்களிலே பிசாசானவன் தேவனுடைய ஜனங்களை வேதனைப்படுத்தினதாக நாங்கள் காண்கின்றோம். මේ කියන 11 වෙනි වචනය இந்த 11ஆம் வசனமானது පොළව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දූෂ්‍ය වූවාය. පොළව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දූෂ්‍ය වූ අය. பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. පොළව බලහත්කාරයෙන් පිරී තිබුණ අය. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ඔබ දන්නවද මේක දෙවියන් වහන්සේගේ ලියවිල්ල මෙසේකදී පොළව දූෂ්‍ය වූ අය. என்றால் இந்த பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது என்று தேவன் சொல்கிறார். මෙතන පාවිච්චි කරන වචනයක් බලහත්කාරය කියලා. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ඉංග්‍රීසි පිටපත්වල කියනවා violence කියලා.
ඒකෙන් අදහස් වෙන්නේ මහා පුදුම ප්‍රචණ්ඩත්වය වැඩි වෙලා. என்றால் அங்கே பலவந்தம் அதிகரித்திருக்கின்றது. ඇයි මේ ආකාරයෙන් සිද්ධ වෙලා තිබෙන්නේ? ஏன் இப்படி நடக்கின்றது? මිනිසා මිනිසාට ගරු කරන්නේ නැහැ. மனிதன் மனிதனை மதிப்பதில்லை. මිනිසෙක් මිනිසෙකුගේ තිබෙන ජීවිතයට යම් ආකාර ප්‍රේම කිරීමක් නැහැ. ஒரு மனிதர் வாழ்க்கையை நேசிப்பதில்லை. දේව මැවිල්ල විනාශ කරගෙන මිනිස්සු වැජබෙන්ට හදන එකට දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. மனிதனை அழித்துக் கொண்டு வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை. එසේ සිද්ධ වෙනව නම් දෙවියන් වහන්සේ දකිනවා ඒ පොළව දූෂ්‍ය වෙලා දෙවියන් වහන්සේගේ මැවිල්ල නාස්ති වෙලා තිබෙනවායි කියන එක. ஏனென்றால் அதைத்தான் அந்த பூமி சேர்க்கட்டதாகவும் கொடுமையினால் நிறைந்திருப்பதாக தேவன் காண்கின்றார். දෙවියන් වහන්සේගේ මැවිල්ල නාස්ති කිරීමට කවරෙකුටවත් අයිති නැහැ. ஏனென்றால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை அழிப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கு உரிமை இல்லை. මක්නිසාද මේ ලෝකයේ දෙවියන් වහන්සේගේ මැවීමක්. இந்த உலகம் என்பது தேவனால் මේ சிருஷ்டிக்கப்பட்டது. පොළවේ තිබෙන සෑම වැලි කැටයක් දෙවියන් වහන්සේගේ මැවීමක්. இந்த மண் தூள்கள் கூட தேவனால் මේ சிருஷ்டிக்கப்பட்டது. ලෝකයේ තුල තිබෙන සියලු තුරු ලතාවන් දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලක්. இந்த இயற்கை யாவையுமே தேவன் මේ சிருஷ்டித்திருக்கின்றார். ලෝකයේ තුල තිබෙන සිටින්නා වූ සියලු සතුන් සිව්පාවන් දෙවියන් වහන්සේගේ මැවීමක්. சகல மிருக ஜீவன்களும் பட்சிகளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ඒ විනාශ කිරීමට මනුෂ්‍යයට අයිති නැහැ. ஏனென்றால் அதை அழிப்பதற்கு மனிதனுக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. නිසා තමයි මේ ලෝකේ එන්න ගිනි ගොඩක් වගේ මනුෂ්‍යයට බාධා පැමිණෙන ස්ථානයක් බවට පත් වෙලා තිබෙන්නේ. எனவேதான் அக்கினிமயமாக அந்த பூமி காணப்படுகின்றது. එම නිසා මේ ලියවිලි වල තිබෙන රහස පොළවේ මනුෂ්‍යයා දැනගන්නේ නැතිව මේ පොළව ආශිර්වාදවත් ස්ථානයක් කරන්න බෑ. எனவேதான் அந்த பூமியில் அந்த வேதத்துள்ள ரகசியங்களை மனிதன் அறியாமல் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை அவனால் அனுபவிக்க එම முடிவதில்லை. නිසා දෙවියන් වහන්සේ කියනවා ஆகவே தேவன் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ පොළව දෙස බැලූසේක. தேவன் பூமியை பார்த்தார். මනුෂ්‍යයා විසින් පොළව දූෂ්‍ය කර තිබුණා. இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. මනුෂ්‍යෝ දූෂිත මාර්ගවල හැසිරෙමින් සිටියා. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். දෙවියන් වහන්සේ තීරණය කළා මා පොළව විනාශ කර දමනවයි කියලා. எனவேதான் அந்த பூமியை நான் அழித்து போடுவேன் என்று தேவன் தீர்மானிக்கின்றார். ප්‍රේමවන්තනි අද ඔබගේ ජීවිතය තුළ විනාශයට හේතුව මොකක්ද? பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில அழிவை சந்திப்பதற்கு காரணம் என்ன? මනුෂ්‍යෝ තමාගේ මාර්ග තමා විසින් දූෂ්‍ය කරගෙන තිබෙනවා. மனிதர்கள் தங்களுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். එම නිසා තියෙන පළවෙනි පණිවිඩය තමයි තමාගේ මාර්ගය අතහැර යේසුස් වහන්සේගේ මාර්ගය තෝරා ගැනීම. எனவே நான் செய்தி என்னவென்றால் தன்னுடைய வழியை விட்டு அவன் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ඒ මාර්ගය තුළ තිබෙන්නේ ධර්මිෂ්ඨකමේ සිතුවිලි හා ධර්මිෂ්ඨකමේ හැසිරීම. என்றால் அந்த தேவனுடைய வழியிலே நீதியும் நீதிக்கேற்ற வண்ணமான காரியங்கள் அமைந்திருக்கின்றன. ධර්මිෂ්ඨකම කියන්නේ විශාල වචනයක්. என்றால் நீதி என்பது பெரிதான ஒரு வார்த்தை. දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව ධර්මිෂ්ඨයෙක් කොට ගණන් ගන්නේ ඔහු දෙවියන් වහන්සේ ගැන තිබූ විශ්වාසය. என்றால் ஆபிரகாமனை நீதிமான் என்று சொல்வதற்கு அவன் தேவன் பேரிலே நம்பிக்கை ආවද வைத்திருந்தான். කියන්න කැමති ඔබගේ අතේ සල්ලි කොච්චර තිබුණත් நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய கையில எவ்வளவு பணம் இருந்தாலும், ඔබගේ ජීවිතේ මොනතරම් සැප සම්පත් තිබුණත් உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சுகபோகம் இருந்த போதிலும் ඔබ ඒවා කෙරේ විශ්වාසය නොතබා දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තබන්න. நீங்கள் அவற்றின் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம். தேவன் பேரிலே நம்பிக்கை வைங்கள். ඒවාට දෙවෙනි ස්ථානය දෙන්න. அவற்றுக்கு இரண்டாவது இடத்தை கொடுங்கள். අධිපතීන් හා බලවන්තයින් කෙරේ විශ්වාසය තබනවට වඩා දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තබන්න. அதிகாரிகளுக்கு மேன்மையானவர்களை பார்க்கிலும் தேவனிடத்திலே நம்பிக்கை வைங்கள். මක්නිසාද ඒක ධර්මිෂ්ඨ ක්‍රියාවක්. அதுதான் நீதியாக எண்ணப்படுகிறது. ධර්මිෂ්ඨකමයි ශුද්ධකමයි අතර තිබෙනා වූ වෙනස වෙන වෙනම පෙනෙනවා. என்றால் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள வேற்றுமை வித்தியாசம் தென்படும். දෙවලියවිල්ල තුල ධර්මිෂ්ඨ මිනිස්සු අශුද්ධව සිටි අවස්ථා තිබුණා. என்றால் இந்த தேவன வசனத்திலே நீதிமான்கள் தீட்டுப்பட்ட නමුත් சந்தர்ப்பங்கள் ඔවුන්ගේ உண்டு. ධර්මිෂ්ඨකම කරන කොටගෙන ඔවුන්ට ශුද්ධකමට පැමිණෙන ඉඩ ප්‍රස්තාව ලැබුණා. அவருடைய நீதி நிமித்தமாக மீண்டுமாக பரிசுத்தத்துக்குள்ளே வரக்கூடியதாக එම இருந்தது. නිසා තමයි බයිබලයේ දේශනාකාරයාගේ පොතේ කියන්නේ ஆகவே நீதிமொழியிலே பிரசங்கி சொல்லுகிறார், නුඹේ යෞවන කාලේ නුඹේ මැවුම්කාරයා සීකරපන්. உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகர்த்தனை நினை. මක්නිසාද මේ ශරීරයෙන් ආත්මයෙන් නික්ම යාමට කලින් නුඹ දැනගැනීම නුඹට ඒක යහපතක්. நீ இந்த பூமியை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பதாக அவரை தெரிந்து கொள்வது நன்மை. ඊදාලිය 23 වෙනි පරිච්ඡේදයේ මොකක්ද කියන්නේ? ஏனால் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் என்ன උන්වහන්සේ சொல்கிறது? ස්වකීය මාවත්වල මා ගෙන යනසේක. ஏனால் அவர் நீதியின் பாதையிலே நீ ඒ நடத்துகின்றார். ස්වකීය ආධිපත්‍ය ලැබූ තැනන් වහන්සේ වන යේසුස් වහන්සේ පොළවට ඇවිත් කිව්වා ගීතාවලියේ 23 වචනේ වෙනත් ආකාරයකට මමයි මාර්ගය කියලා. ஏனால் அந்த நீதிக்குட்பட்டு இருக்க வேண்டும் என்று நீதி அந்த சங்கீதம் சொல்லுகிறது போல இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த நீதிக்குட்பட்டவளாக மனிதனை එම மாற்றினார். නිසා දැන් ಜಾති ආගමික කුලමල වර්ණ වර්ග ભેදයකින් තොරව මනුෂ්‍යයාට කියන්න සිද්ධ වී තිබෙනවා ඔබලාගේ මාවත් අතහැර
යේසුස් වහන්සේගේ මාර්ගයට දැන් පැමිණිය යුතුයි කියලා. இன மத மொழி பாடுபாடுகளை விட்டுவிட்டு நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். මේ පණිවිඩ දැන් ලෝකයේ සෑම ගමක් ඇතුළට නගරයක් ඇතුළට රටක සිටින බලවන්තයින්ට යම් ක්‍රමවලට ප්‍රකාශ කිරීම ඉතාමත්ම වැදගත් වෙලා තිබෙනවා. இவை என்பது உலகங்களிலே நாடுகளிலே தேசங்களிலே நகரங்களிலும் ஒவ்வொரு வீதிகளிலும் இது உணர்த்தப்பட்டு வருகின்றது. ඒක අල්තාරය මත වෙන්න පුළුවන්, ඒක වේදිකාවක් මත වෙන්න පුළුවන්, පෞද්ගලික සංවාදයක් වෙන්න පුළුවන්. මේ පණිවිඩය ගෙන යෑම ආරම්භී තිබීම ගැන දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕන. என்னால் அது பிரசங்க மேடையா இருக்கலாம், ஒரு வீதியாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், எங்கே என்றாலும் இந்த தேவனுடைய வார்த்தை மனிதர்களுக்கு சொல்லப்படுகின்றது. නොබෝ කලකින් දෙවියන් වහන්සේගේ මාර්ග ගැන මිනිස්සු කතා කිරීම බහුල වෙන්න යනවා. என்றால் இனிமேல் வரும் பொழுது தேவனுடைய நீதியின் பாதையில குறித்து அதிகமானவர் பேச போகின்றார்கள். හේතුව මිනිස්යාගේ ගමන මේ පොළවෙන් එතර වෙන්න ඕනේ නිරයට නොවේ ස්වර්ග රාජ්‍යයට. என்றால் மனிதனுடைய வழியிலே விட்டு தேவனுடைய வழியிலே நடந்து நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். ඊදවලිය 23ම පවසනවා මම සදා කාලයටම ස්වාමින් වහන්සේගේ ගෘහයේ වාසය කරන්නෙමි කියලා. என்னால் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறேன், நான் நித்திய காலமாய் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுவேன் என்று. එතකොට ඒ තැනට යෑමට තිබෙන එකම ක්‍රමය යේසුස් වහන්සේගේ ඒ මාර්ගය මිනිස්යා පිළිගැනීම සහ ඒක පිළිපැදීම. என்றால் அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தையில கேட்டு அதன்படி நடப்பதாக இருக்கின்றது. එම නිසා දෙවියන් වහන්සේ දා නෝවාව තෝරාගෙන නෝවාට කොමම නුඹ ගැන අනුකම්පා කරන්න යනවායි කියලා. எனவேதான் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ප්‍රේමවන්තනි විනාශයේ පැවල් රාශියක් පැමිණෙද්දී දෙවියන් වහන්සේ අපිව මුදවන්ට යනවා. என்றால் அழிவுகள் பலவிதமாக வரப்போகின்றது, ஆனால் அவற்றின் தேவன் எங்களை மீட்டுக் கொள்ள ඒ போகின்றார். මුදවන්නේ කොහොමද? அது எவ்வாறு நடக்க போகின்றது? උන්වහන්සේ යම් ක්‍රමයක් අපිට දී තිබෙනවා. தேவன் சில வழிமுறைகளை எங்களுக்கு ඒ தந்திருக்கின்றார். ක්‍රමය තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ගමන් කරන උන්වහන්සේගේ ස්වභාවයේ ජීවත් වීම. என்றால் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சபையிலே வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. අද බොහෝ අය ස්වභාව කියන අභිරහස තේරුම් අරගෙන නැහැ. இந்த சபை என்றான பரம ரகசியத்தை அறியாதவர்களாக ඒක இருக்கின்றார்கள். සමාජිකත්වයක් දරන ස්ථානයක් නෙවෙයි. அது ஒரு அங்கத்தினராக இருப்பது மாத்திரம் அல்ல, ඒක සමාජිකත්වයේ දරන ස්ථානයක් නෙවෙයි. ஒரு අංගத்தவராக இருப்பது மாத்திரம் அல்ல, ඒක ක්‍රියාවක් සිදු කිරීමට දෙවියන් වහන්සේ අපව කැඳවා තිබෙන ස්ථානයක්. அதற்குள்ளே செயல்பட வேண்டும் என்று தேவன் உன்னை அழைத்திருக்கின்றார். දේව ලියවිල්ලේ කිසිම තැනක සභා සමාජික අත්ව පොත්පත් වලින් දෙන්න බෑ. என்றால் எந்த இடத்திலே சபையிலே சான்றிதழ் என்பது கொடுக்க முடியாது. ඒ සභා සමාජික අත්ව සමිති සමාජිකත්ව වෙනම තිබෙන්නේ. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවේ තිබෙන්නේ දෙවියන් වහන්සේ සමග හැසිරෙන මිනිස්සු ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රකාශයටපත් කිරීම. அது சபைகள் சங்கங்களாக இருக்கிறது. இது அப்படி அல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரமா சபையாக இருக்கின்றது. අද බොහෝ අයට සභාව වැදගත් වෙන ස්ථානය තමයි මරණය, විවාහය සහ වෙනත් චාරිත්‍ර අනුකූල ක්‍රියාවන් වලට. இன்றைக்கு சபை எதற்காக தேவைப்படுகிற ஜனங்களுக்கு திருமணத்துக்காகவும் மரண சடங்குகளை செய்வதற்காக ඒදී தேவைப்படுகிறது. ඔවුන්ගේ ආගමික වත් පිළිවත් ඉෂ්ට කර ගැනීමට. ஏனால் அவருடைய மத சடங்காச்சாரங்களை செய்து கொள்வதற்கு නමුත් ඊට சபை වඩා தேவை. ලොකු වගකීමක් දෙවියන් වහන්සේගේ සැලැස්මේ සභාව තුල තිබෙනවා. ஆன போதில் அதை பார்க்கலாம், தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கின்ற சபையை குறித்து. එදා නෝවාගේ කාලේ ඒ ධර්මිෂ්ඨ සභාව ඇතුලේ සිටි 8 දෙනයි. ஏனால் தேவனுடைய அந்த நோவாவின் நாட்களிலே அந்த பரிசு சபையில் 8 பேர் மாத்திரமே ඒ இருந்தார்கள். සිටිනවා නෝවා නෝවාගේ භාර්යාව. நோவாவும் அவனுடைய மனைவியும் ඒ වගේම නෝවාගේ පුතුන් 3 දෙනා. அவனுடைய 3 மகன்களும் ඔවුන්ගේ භාර්යාවන්. அவருடைய 3 மனைவிகளும். මම මේ පරිච්ඡේදය ගැන කල්පනා කරද්දී මා දකින විශ්මිත හාස්කමක් තියෙනවා. ஏனால் அதை நான் சிந்தித்து பார்த்த பொழுது பெரிதான ஒரு அற்புதம் இருக்கின்றது. නෝවා මා පුදුමාකාර කීකරු ඇදහිල්ලේ මිනිහෙක්. ஏனால் நோவா பயங்கரமான ஒரு கீழ்ப்படி உள்ள ஒரு மனிதனாக මම இருந்தார். ඒකට ඔබට අභිරහස් දෙකක් කියන්න යනවා. அது 2 ரகசியங்களை சொல்கிறேன். එක තමයි නෝවා කවමදාකවත් නැව් හදපු මිනිහෙක් නොවේ. ஏனால் நோவா ஒருபோதும் கப்பல் கட்டினவன் அல்ல. නමුත් ඔහුගේ වෘත්තිය වෙලා තිබුණේ මොකක්ද? ඔහු ගොවියෙක්. ஏனால் அவன் விவசாயியாக காணப்படுகின்றான். නමුත් මේ අත්දැකීම නැති නෝවාට දෙවියන් වහන්සේ කියනවා මම නුඹව තෝරා ගන්නවා නැවක් හදන්න. ஆனாலும் தேவன் சொல்றார், நான் உன்னை ஒரு கப்பல் கட்டுவதற்காக தெரிந்து கொள்கிறேன் ඔහු சொல்கிறார். කියනවා ස්වාමිනිය මම ගොවියෙක් එක ඇත්ත. නමුත් මම කැමතියි ඔබ කියනවා නැවක් හදන්න. ஆண்டவரே, நான் விவசாயி தான், அனுபவத்தில் நீ சொல்வதை நான் செய்ய අද ஆயத்தமாக බොහෝ இருக்கிறேன் என்று මිනිස්සු சொல்கிறார். දෙවියන් වහන්සේගේ වැඩ කරන්න මිනිස්සු සිතනවා අපිට යම් නිපුණ අත්වයක් නැත්නම් යම් කිසි ආකාරයේ අග්‍ර දැනුමක් අවශ්‍යයි කියලා. ஏனால் இந்த தேவனுடைய திட்டம் செய்ய வருமானால் எங்களுக்கு நிபுணத்துவம் திறமைகள் தேவை என்று நினைக்கின்றார்கள். ඊට වසරයක් 10 ගානකට එහා පැත්තේ යෙරුසලමේ මන්ත්‍රණ ශාලාවක් ඇතුලේ මේවැනි මිනිස්සු දෙන්නෙක්ව දැක්කා මහා බලවන්ත ආණ්ඩුකාරයෝ. என்றால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக 2 வல்லமையுள்ள மனிதர்களை அங்கே எருசலேமிலே பார்க்கின்றோம். ඔවුන්ට
දේව ධර්මානුකූල පුහුණුවක් ඇති පූජකයන් සහ නිල වස්ත්‍රවලින් සැරසුණු මහා ප්‍රබල පරිපාලන ක්‍රම ඇත්තා වූ ආගමික දේහයක් තිබුණ යෙරුසලමේ. என்றால் அவர்களுக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்கள் அங்கே இருந்தது. නමුත් එක අපණ්ඩිත නූගත් මාළුකාරයෝ දෙදෙනෙක් ගිහලා සිටගත්ත මන්ත්‍රණ ශාලාව ඉස්සරහා. அந்த இடத்திலே 2 மீனவர்கள் போய் நின்று கொண்டார்கள். ඔවුන්ට මිනිස්සු කියන්න ගත්ත අපණ්ඩිත නූගත් මේ මිනිස්සු කොහමද මෙපමණ මාර්ගයක් කියන්නේ කියලා. என்றால் அந்த இடத்திலே ஜனங்கள் இந்த படிப்பறிவில் அந்த மீனவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று අර கேட்டார்கள். සියලු පූජකයින්ගේ මහා පුහුණු වීම සහ ඔවුන්ට තිබුණා වූ සියලු අත්දැකීම් වලට වඩා මේ දෙදෙනා දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරපු දෙන්නෙක්ව සිටියා. ඒ තමයි පේත්‍රස් සහ යොහන්. அந்த இடத்திலே அந்த ஆசாரியர்கள் சகல அதிகாரங்கள் உள்ளவர்களாக இருந்த போதிலும் இந்த யோவானும் பீதுருவும் அந்த இடத்துல அதிகாரம் மற்றவர்களாக ඒ காணப்பட்டார்கள். නිසා එබඳු මිනිස්සුන්ව මේ පෘථිවි තලය මත අරගෙන යන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே பரிசுத்தாவியானவர் கொண்டு செல்கின்றார். පේත්‍රස් දන්නේ නැහැ සමහරක් ගැඹුරු දේවල්. பேதுரு சில ஆழமான காரியங்களை அறிந்திருக்கவில்லை. නමුත් ඔහුගේ මෙවුම්කාරයා දන්නවා ගැඹුරු දේවල්. ஆனால் அவருடைய சிருஷ்டி இருந்த ஆழத்தை அறிந்திருக்கின்றார். යොහන් දන්නේ නැහැ ගැඹුරු දේවල්. இந்த யோவான் ஆழமான காரியங்களை නමුත් அறிந்திருக்கவில்லை. යොහන්ගේ මෙවුම්කාරයා දන්නවා ගැඹුරු දේවල්. ஆனா யோவான் சிருஷ்டிகர் அந்த ஆழத்தை අර அறிந்திருக்கிறார். ආණ්ඩුකාරයෝ ඉගෙනගෙන සිටියා. அந்த அதிகாரிகள் கற்றிருந்தார்கள். විනිශ්චයකාරයෝ ඉගෙනගෙන සිටියා. அந்த நீதிபதிகள் கற்றிருந்தார்கள். නමුත් මේ දෙදෙනා දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කළා. ஆனால் இந்த 2 பேரும் தேவனை நம்பினார்கள். එදා නෝවා දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කළා. அந்த நோவா தேவனை நம்பினான். ඔහු තීරණයක් ගත්තා. அவன் தீர்மானித்தான், මම මේ නැව හදනවා. நான் இந்த கப்பலை கட்டுவேன். මම මේ නැව තුල දෙවියන් වහන්සේ කියන සියලු දේවල් මම කරනවා. இந்த கப்பலுக்குள்ளே தேவன் சொன்ன யாவற்றையும் நான் செய்வேன். එවිට ඔහුගේ පවුලේ 8 දෙනා පමණයි. அப்பொழுது அவனுடைய குடும்பத்தை 8 பேர் மாத்திரமே. ඒ පවුලේ එක්කෙනෙකුවත් නැහැ නිපුණත්වයට පැමිණිය අය මේ විෂය ගැන. ஏனென்றால் இந்த காரியங்களை குறித்து கற்றறிந்த ஒருவர் அந்த குடும்பத்தில் නමුත් මේ இருக்கவில்லை. 8 දෙනාම දෙවියන් වහන්සේට කීකරුයි. ஆனபோதில் அந்த 8 பேர் அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ඔවුන් ගොඩ වෙනවා. அவர்கள் ஏறுகிறார்கள். ඔවුන් ඒ වාගේම සතුන්ව ගොඩ කරනවා. அதே வண்ணமா மிருகங்களை ஏற்றிக் கொள்கிறார்கள். ඔවුන් මේ නැවට ඇතුල් වෙනවා. அவர்கள் கப்பலுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். නෝවාට මේ නැවේ දන්න එකම දේ මොකක් දන්නවද? அவனுக்கு இந்த கப்பலிலே என்ன தெரியும் தெரியுமா? නැවේ කවුළුව වහණ්ඩයි අරින්නයි විතරයි. இந்த ஜன்னலை மூடுவதற்கும் திறப்பதற்கும் மாத்திரமே ඔවුන්ට වෙන அறிந்திருந்தான். කිසිම දෙයක් නැහැ. வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. දේව ලියවිල්ලේ බොහෝ අවස්ථාවල සෝදිසි කර බලා තිබෙනවා. ஏனால் வேதத்திலே சோதித்து பார்த்திருக்கிறோம். මේ නැවට කිසිම ආකාර කප්පිත්තෙක් නැහැ. இந்த அந்த கப்பலுக்கு ஒரு மாலுமி இருக்கவில்லை. මම කල්පනා කළේ මේ පොළවෙන් බයිබලයේ කියන්නේ ඉරිපුණා කියලා නැව ජලය වැඩි වෙනවත් එක්කම. ஏனால் தண்ணீர் பெருகின போது கப்பல் மேலே உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. මේ නැවට යන්න දිශාවක් නැහැ. இந்த கப்பலுக்கு போவதற்கு ஒரு திசை இருக்கவில்லை. ඔබ දන්නවද ලෝකේ විනාශ නොවනවා කිව්ව නෞකාවක් තමයි ටයිටැනික් නෞකාව. ஏனால் சொன்னார்கள் பிரசித்தி பெற்றதான டைட்டானிக் கப்பல் ஒருபோதும் அழிந்து போவது இல்லை ඒක என்று. නිර්මාණකාරය අවසානයේ උඩඟු කමෙන් කියනවා මේක දෙවියන්ටවත් මේක විනාශ කරන්න බෑ කියලා. அதை செய்தவர் சொல்கிறார், அதை தேவனால் கூட அழிக்க முடியாது என்று. නමුත් ඒකට කප්පිත්තෙක් සිටියා. அவருக்கு ஒரு மாலுமி இருந்தார். නමුත් නැවට පාලනයක් තිබුණේ නැහැ. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கவில்லை. මේ නැවට කප්පිත්තෙක් නැහැ. ஆனால் இந்த கப்பலுக்கு ஒரு மாலுமி මේ இருக்கவில்லை. නැව ඇතුලේ සිද්ධ වෙන්නේ දෙවියන් වහන්සේ කිව් කොටස විතරයි. இந்த இடத்துல தேவன் சொன்னது மாத்திரமே கப்பலுக்குள்ளே එදා நடக்கின்றது. තිබුණා මහා ලොකු කඳු, அந்த பெரிய மலைகள் මහා இருந்தது, විශාල ගස්. பெரிதான மரங்கள் හැබැයි இருந்தது. දෙවියන් වහන්සේ මේ නැව ජලයෙන් උඩට ගත්තට පස්සේ එන්ට தேவன் இந்த தண்ணீருக்கு மேலே இந்த கப்பலை மிதக்க விட்ட போது මේ නැව නියම විදියට දෙවියන් වහන්සේ කැමති දිශාවට යාත්‍රා කරනවා. ஏனால் தேவன் நினைத்த இடங்களுக்கு அந்த கப்பல் பயணிக்கின்றது. දෙවියන් වහන්සේගේ සැලැස්මටයි මේ නැව දැන් යන්නේ. ஏனால் தேவனுடைய திட்டத்துக்காகவே இந்த கப்பல் போகின்றது. අපිත් නැති නැවට ස්වර්ගයෙන් මෙහෙවීමක් දෙනවා. ஏனால் பரலோகத்திலிருந்து ஒரு நடத்திப்பு அந்த கப்பலுக்கு கொடுக்கப்படுகிறது. මාලිමාවක් නැති නැවට දෙවියන් වහන්සේ මාලිමාව වී සිටිනවා. ஏனால் அங்கே மாலுமி இல்லாத இடத்தில் ஒரு மாலுமி அங்கே கொடுக்கப்படுகிறது. මා පුදුම වෙන්නේ මේක දවස් 150ක් තිස්සේ මේක යනවා. ஏனால் 150 நாட்களுக்கு அதிகமாக பயணிக்கின்றது. කිසි ගල් පරයක වදින්නේ නැහැ. என்று எந்த ஒரு மலைகளிலும் மோதவில்லை, කිසි ගලක හැප්පෙන්නේ නැහැ. எந்த ஒரு கற்களிலும் மோதவில்லை, කිසි කන්දක වදින්නේ නැහැ. ஒரு மலையிலும் மோதவில்லை. ටයිටැනික් නෞකාවට සිද්ධ වෙච්ච දේ මේ නැවට වෙන්නේ නැහැ. இந்த டைட்டானிக் கப்பலுக்கு நடந்த இந்த கப்பலுக்கு ඒකට நடக்கவில்லை. හේතුව මොකක්ද? அதற்கு காரணம் என்ன? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන මිනිස්සුયો මේක ඇතුලේ සිටින නිසා. தேவனுடைய சித்தம் செய்கின்ற மனிதர்கள் அந்த கப்பலுக்குள்ளே இருந்தார்கள். කප්පිත්තෙක් නැති නැවක් ලෝකේ
ජීවිත ජීවත් කෙරෙව්වා නම් ඒක අනිවාර්යයෙන්ම නොවාගේ නැව පමණයි. ஒரு மாலுமி இல்லாமல் உயிர்களை பாதுகாத்த ஒரு கப்பல் என்றால் அது நோவாவுடைய கப்பலாகவே இருக்கின்றது. මහා විපත්තිය වෙලාවේ மகா பயங்கரமான ஆபத்து நிலையிலே අවුන්ට විපත්තියක් නැහැ. அவர்களுக்கு ஆபத்து வரவில்லை. මිනිසුන්ට බැලූ බැල්මට පේන්නේ මොකක්ද? அவர்கள் மனிதர்கள் பார்க்கும் பொழுது என்ன මිනිසු நடக்கும்? විනාශ වෙනවා. ஜனங்கள் அலைகின்றார்கள், මිනිසු මැරෙනවා. மனிதர் මිනිසු மறிக்கின்றார்கள், කෑ ගසනවා. அவர்கள் சத்தம் නමුත් මේ போடுகிறார்கள். නැව යාත්‍රා වෙනවා. ஆனால் இந்த கப்பலோ பயணித்துக் යෝහන් கொண்டிருக்கிறது. සුභාරංචියේ කියනවා யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறார், ආත්මයන්න් වහන්සේ විසින් ஆவியானவராலே ගෙනියනු ලබන මිනිස්සු கொண்டு செல்லப்படுகிற மனிதன் සුළඟට සමානයි කියලා. காற்றுக்கு சமானமாக මොකක්ද இருக்கின்றார். සුළඟ? காற்று என்றால் සුළඟ என்ன? කැමති කැමති තැනට ගසනවා. அது விருப்பமான இடங்களுக்கு போகின்றது. නමුත් යන්නේ කොහෙටද එන්නේ කොහෙටද ඒක හොයන්න බෑ දන්නේ නැහැ. எங்கே போகிறது எங்கே வரும்னு யாருக்கும் தெரியாது. නමුත් ඒ සුළඟට ඉලක්කයක් තිබෙනවා. ஆனால் அந்த காற்றுக்கு ஒரு இலக்கு මේ இருக்கின்றது. ලෝකයේ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසය තබා යන මිනිසුන්ට දෙවියන් වහන්සේ අරමුණක් දෙනවා. என்றால் தேவனை நம்பி போகின்றவர்களுக்கு தேவன் ஒரு இலக்கை අද வைத்திருக்கின்றார். මනුෂ්‍ය ඥානයෙන් බොහෝ දේවල් සැලසුම් කරනවා. என்றால் மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் பல திட்டங்களை வைக்கின்றார், කාලවල් තීන්දුව කරනවා. காலங்களை தீர்மானிக்கின்றார்கள், තමා කැමති ආකාරයේ දේවල් සැලසුම් කරන්න පුළුවන්. தங்களுடைய விருப்பத்தின்படி திட்டங்களை அமைக்க முடியும். නමුත් ඔබට ලෞකික සියලු දේ ඇතුළට දමා ගන්න පුළුවන්. ஆனால் லௌகிய காரியங்களை சேர்த்துக் கொள்ள முடியும், මමත්වයෙන් පිරෙන්න පුළුවන්. அந்த சுயநலத்தினால் நிரம்ப නමුත් முடியும். දිස්සාව වෙනස් වෙන්න පුළුවන්. ஆனால் அதை மாற்ற தேவனால் முடியும். නමුත් ප්‍රේමවන්තය ஆனால் பிரியமானவர்களே, දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවා නම් தேவனுடைய விருப்பத்தை செய்தால், පීඩා සහිත වෙලාවන් වල என்றால் ஆபத்தான ඔබ காலத்திலும் නියම කළ වැඩේ ඔබ නවත්තන්නේ නැහැ. நீங்கள் தீர்மானித்த காரியங்களை දෙවියන් நிறுத்துவதில்லை. වහන්සේ ඔබට කිව්ව දේ අමාරු පැවවල සේම සම්පූර්ණ වෙනවා. ஏனால் தேவன் சொன்ன காரியங்கள் அந்தந்த நேரங்களில் நிறைவேறும். ඒ වෙලාවේදී සංඛ්‍යාව මිනිසුන්ගේ ඇස්වලින් දෙවියන් වහන්සේ සංගවනවා. அந்த இடத்திலே எண்ணிக்கையிலே தேவன் மறைத்து விடுவார். ශබ්දය මිනිසුන්ගේ කනට නොඇසෙන්න සලස්වනවා. சத்தங்களை மனிதனுடைய காதுகளுக்கு கேட்க விட மாட்டார். ආස්කම මැද්දේ දෙවියන් වහන්සේගේ වැඩේ සිද්ධ වෙනවා. அற்புதம் மத்தியிலே தேவன் காரியங்களை செய்வார். නමුත් ඔබේ බුද්ධියෙන් නම් මුදලින් ඔබ කරන්න හදන දේ ஏனால் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ඔබගේ උසස්කම පෙන්වන්නට කරන්න යමෙක් හදනවා නම් உங்களுடைய மேன்மையை காட்ட விரும்பினால் ඒ මනුෂ්‍යයා කඩා වැටෙන්න යනවා. அவன் விழுந்து விடுவான். එම නිසා අප ජීවත් වෙන රටවල් මේ ලෝකේ ஆகவே நாங்கள் இந்த பூமியில வாழும் பொழுது දෙවියන් වහන්සේට ගෞරවය දීලා උන්වහන්සේට වැඩ කරනවා නම් ආරම්භ කරන දේවල් අතරමඟ නවතින්නේ නැහැ. தேவனை கனம் பண்ணி காரியங்களை செய்தால் இடைநடுவில் ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை. අද අතරමඟ නවතින තැනට ඔබ යන්ටයි යන්නේ. ஏனால் நிறுத்தப்பட்ட හේතුව இடங்களில் මොකක්ද? போகிறீர்கள். அது ඔබ என்ன? දෙවියන්ගේ නාමය කියන ඔබට ඊට වඩා වැඩි දේවල් මනසට ඇවිල්ලා. ஆனாலும் கூட தேவனுடைய காரியங்களை பாருங்க, உலக காரியங்கள் දැන් உள்ளத்துக்குள்ளே ඔබට வந்திருக்கின்றது. දෙවියන්ගේ දේ අමතක වෙමින් පවතිනවා. தேவனுடைய காரியங்கள் மறக்கப்படுகிறது. පුද්ගල භූමි මහිමයන් සොයනවා. ஏண்டால் மனித மகிமையை தேடுகிறீர்கள். මනුෂ්‍ය ඉදිරිපිට ඔබගේ කීර්තිය ඔබ පෙන්වන්නට හදනවා. மனிதர் மத்தியில் கூட மகிழ்ச்சியை காட்ட ඔබ விரும்புகிறீர்கள். යන්නේ වියවුල් සාගත තැනකට නම් ஆகவே கலக்கத்துக்குள்ளே போகின்றீர்கள். පිළිතුර දෙවියන් වහන්සේ. என்னால் விடுதலை தேவனிடத்திலே, පිළිතුර දෙවියන් වහන්සේ. பதில் தேவனிடத்திலே. උන්වහන්සේට යටත් වීමයි අවශ්‍ය වෙන්නේ. ஏனால் தாழ்த்தப்பட வேண்டும் අපේ தேவனுக்கு ජීවිත முன்பதாக. සුළඟට විසිකරුව දුවිලි කැලක් වෙන්න ඕන. ஏனால் காற்றிலே பறக்கிற பதரை போன்றிருக்கின்ற வாழ்க்கை, මොකක්ද ඒකේ තියෙන රහස? அதிலே ரகசியம் என்ன? දෙවියන් වහන්සේ කැමති දිශාවට රැගෙන යනවා. தேவன் விரும்பிய இடத்தை கொண்டு போகின்றார். කවුරුහරි මිනිහෙක් මගෙන් ඇසුවොත් ප්‍රශ්නයක්. ஒரு மனிதனிடத்திலே கேள்வி கேட்டால், මොකක්ද ඔබට තිබෙන ඉලක්කය? உங்களுக்கு இருக்கிற இலக்கு என்ன? මට ඉලක්කයක් නැහැ. எனக்கென்று ஒரு இலக்கு මගේ இல்லை. දෙවියන් වහන්සේට ඉලක්කයක් තිබෙනවා. தேவனுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. අපි වෙන් වෙලා සිටින්නේ අපේ ඉලක්කයට වැඩ කරන්න නෙවෙයි. நாங்கள் நியமிக்கப்பட்ட எங்களுடைய திட்டத்துக்காக දෙවියන් වහන්සේගේ ඉලක්කයට වැඩ தேவனுடைய කරන්න. திட்டத்துக்காகவே. ඔබ ඉලක්කයක් ඇති කරගත්තොත් நீங்கள் ஒரு திட்டத்தை ඒක உருவாக்கினால் ඔබගේ මමත්වයට හේතුවක් වෙන්න පුළුවන්. உங்களுடைய சுயநலத்துக்காக ඔබ இருக்கலாம். සැලැස්මක් උපදවා ගත්තොත් நீங்கள் ஒரு திட்டத்தை ඒක உருவாக்கினால் ඔබගේ උඩඟුකම වැඩි වෙන හේතුවක් වෙන්න පුළුවන්. அது உங்களுடைய மேட்டுமை உயர்த்துகிறதா මොකක්ද இருக்கலாம். ඔබගේ ජීවිතයේ සැලැස්ම? உங்களுடைய வாழ்க்கையின் திட்டம் මගේ என்ன? ජීවිතයේ සැලැස්මක් නැහැ. எனக்கு ஒரு வாழ்க்கையின் திட்டம் ඒ இல்லை. දවසේ ප්‍රශ්නේ ඒ දවසට සෑහේ. அந்த நாளுக்குள்ள பிரச்சனைக்கு அந்நாள் பதில் අද உண்டு. දෙවියන් වහන්සේ වමට හැරෙන්නයි කියද්දි මම හැරෙන්න දැනගන්න ඕන. இடப்புறம் திறப்ப சொன்னால் திரும்ப ஆயத்தமாக இருக்க ඔබ வேண்டும். දැන් කොහෙටවත් හැරෙන්න බෑ නිශ්චල වෙයන් කියද්දි නිශ්චල වෙන්න ඕන. எங்கேயும் திரும்ப பண்ண அமைதியா இருந்தால் அமைதியா இருக்க ඒට வேண்டும். දෙවියන් වහන්සේ මට කියනවා නම් පොළවල දැන් ඔබ මේ වගේ සිය ගුණයක් ඉස්සරහට දුවන්න ඕන. ஏனென்றால் நூற்றுக்கணக்காக தூர நீ போக வேண்டும் என்றால் අපට ලෝකේ ඉලක්කයක් නැහැ. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு இலக்கு මේ இல்லை. ලෝකයේ මැව්වේ දෙවියන් වහන්සේගේ ආශාවට. ஏனென்றால் தேவன் தங்களோட விருப்பத்தை இந்த මේ உலகத்தில் ලෝකයේ உண்டாக்கினார். අලංකාර කළේ දෙවියන් වහන්සේගේ ඇස්වලට ප්‍රියභාවය
ස්වභාවයට ஏனென்றால் தேவன் தமக்கு பிரியமான வண்ணமாக உள்ளத்தை அழகாக දෙවියන් சிருஷ்டித்தார். වහන්සේගේ ඉලක්කයට තිබුණා වූ ලෝකය මනුෂ්‍ය ඉලක්කයක් ඇති කරගත්තා. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இந்த உலகத்தை மனிதனுடைய திட்டத்துக்குள்ளே மாற்றிக் එම கொண்டார். නිසාද මේ ලෝකයේ චංචල වෙමින් සහ කැළඹෙමින් තිබෙනවා. ஆகவே இந்த உலகம் கலக்கத்துக்குள்ளே திகிலுக்குள்ளே නෝවා නැවට නගිද්දී නෝවා යන්නේ මොන රටටද මොන ගමටද උට ඉලක්කයක් නැහැ. என்றால் நோவா கப்பலில் ஏறும் பொழுது நான் எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு போகணும் என்ற இலக்கு இல்லை. නමුත් රහස මොකක්ද? ஆனால் ரகசியம் என்ன? නමුත් රහස මොකක්ද? அதுள்ள ரகசியம் ඔව් என்ன? දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දේව කැමැත්ත කිරීමට පොළවේ ජීවත් වෙනවා. என்றால் அவன் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக இந்த பூமியில ஜீவித்துக் ඔව් දෙවියන් கொண்டிருக்கிறான். වහන්සේ පාවිච්චි කරනවා. அவனை தேவன் பயன்படுத்துகின்றார். අද ඔබේ ජීවිතයේ වැඩවලට කාලය නිම කළේ කවුද? ஏனென்றால் இந்த வேலையிலுக்கு தேவன் நேரத்தை යෝජනාවන් කළේ කවුද? நியமித்தது யார்? ඔබ කියමින් ඉන්නවද මම ඊළඟ අවුරුදු 5 මෙතනට යනවායි කියලා? சில வேளையில இன்னும் 5 வருடத்தை நான் இங்கே போய் நீங்க சொல்லலாம். මිත්‍රය, ඒ සියලුම දේවල් ඔබගේ කල්පනාව මිස දෙවියන් වහන්සේගේ ඉලක්ක නොවෙන්න පුළුවන්. ஏனால் அது உங்களுடைய திட்டமா இருக்கலாம், தேவனுடைய திட்டம் அல்ல. බොහෝ අය Tamanට තිබෙන පුංචි බුද්ධියෙන් ජීවිතය සැලසුම් කරනවා. தங்களுடைய சிறு புத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையை අද திட்டமிடுகிறார்கள். ඔබ සැලසුම් කරන දේවල් මේ ලෝකේ කරන්න පුළුවන්ද? நீங்கள் திட்டமிடுகிற காரியங்களை செய்ய முடியுமா? බෑ. முடியாது. ඔබ සිතන දේවල් හෙට දවසේ අවිනිශ්චිතයි. ஏனால் நினைப்பது நாளை நடப்பது இல்லை. නමුත් යමක් ඔබේ ජීවිතයේ සාර්ථකව වෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று நிறைவேற ඒක வேண்டுமானால் දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම වෙලා அது තිබෙනවා. தேவனுடைய திட்டமாக இருக்க வேண்டும். ඔබයි මයි ඉපදී සිටින දේව කැමැත්ත කරන්ට நானும் நீங்கள் இந்த தேவனுடைய சித்தம் මේ செய்வதற்கு ලෝකේ මුදලට பிறந்திருக்கின்றோம். කරන්න පුළුවන් දේවල් නැතයි කියලා ඔප්පු වෙලා ඉවරයි. என்றால் உங்களால் ஒன்று செய்ய முடியாது நிரூபிக்கப்பட்டு விட்டது. මිනිසුන්ගේ බුද්ධියට කරන්න පුළුවන් දේවල් නැතයි කියලා ඔප්පු වෙලා ඉවරයි. மனித புத்தினால் ஒன்று செய்ய முடியாது என்று මහා நிரூபிக்கப்பட்டு விட்டது. බලවතුන්ට කරන්න බැරි දේවල් ඔප්පු වෙලා ඉවරයි. ஏனால் மனிதனால் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறதா என்பதை ගිය நியமிக்கப்பட்டு පෙබරවාරි விட்டது. මාසයේ දෙවියන් වහන්සේ කතා කරනවා අපි කදානේ දේව මේක සවස ඉන්න වෙලාව එක දෙයක්. என்றால் கனானில் ஒரு நாள் தேவன் இவ்வாறு மாலை வேளையிலே මම பேசினார். දන්නේ නැහැ ඒ වෙලාවේ මිනිත්තු 15කට ආසන්න අනාගත වාක්‍යයක් තිබුණා. என்றால் ஒரு 15 நிமிடம் அளவு தீர்க்க தரிசனம் ඒක இருந்தது. පටිගත වෙලා කාගේ හරි අතේ තියෙනවා නම් හරි යහපත් ඒක අසන්න තියෙනවා. ஏதேனா ஒளிப்பது செய்திருந்தால் அது மிகவும் මට එක முக்கியமானதாக දෙයක් இருக்கும். මතකයි. ஒன்று ஞாபகம் இருக்கின்றது. මම ඒක පුද්ගලයෝ රාශියක් එක කිව්වා අදාළ කරන බලවන්ත මිනිස්සු කීප දෙනෙක් එක්ක මේ ලංකාවේ සිටින. ஏனென்றால் இதற்கு சம்பந்தப்பட்டதான சில மனிதர் அந்த பூமியில் இருக்கின்றார்கள், இலங்கையில் අපට இருக்கிறார்கள். යාබදව තිබෙන බලවන්තයා මේ වර්ෂයේ 5000ක් මෙන් වෙනි වැටෙනවයි කියලා. ஏனென்றால் எங்களுக்கு அயல் நாட்டிலே 5000 பேருக்கு அதிகமாக அவர் விழுவார்கள் என்று. ඒක ඊට පස්සෙ අපි තේරුම් ගත්ත මොකක්ද ඒ රට කියන එක. அதன் பின்பு அந்த நாடு என்ன என்பதை நாங்கள் ඒ புரிந்து නිසා கொண்டோம். සමහරක් බලධාරීන්ට සහ විවිධ ආසනවල ඉහළ වාඩි වෙන අයට මම සාමාන්‍ය කතා කරද්දී මෙසේ අනාගත වාක්‍යයක් තියෙනවා. ஏனென்றால் நான் சொல்லுகிற இதிலே கதிரைகளிலே சிங்காசனம் இருக்கிற புரிந்து கொண்ட தீர்க்க ඔවුන් ලෝකයටම එන්නත් නිපදවපු අය. ஏன் එන්නත් වැක්සිනේෂන් සල්පු. ஏன் அந்த உலகத்திலே அவர்கள் தடுப்பூசிகளை உண்டாக்கி රටට இருக்கிறார்கள். තිබුණා මිනිස්සු සමහරක් අය කිව්වා ලෝකෙ වැඩිම ධනෙ හොයන්න යන රටක් වෙනවයි කියලා. ஏனென்றால் அதிகமாக பணம் சேர்க்கக்கூடிய நாடாக இருக்கும் என்றார். ඒ වගේම ඔවුන් බලවත්ව පෙනී සිටින්න යනවයි කියලා. அவர்கள் தங்களை பிரசித்திப்படுத்தக்கூடிய நாடாக இருக்கும் ඔවුන් என்றார்கள். ලෝකයට උදව් කරන්න යනවයි කියලා. உலகத்துக்கு உதவி செய்ய போகின்றான் என்று சொன்னார்கள். අවසානයේ මොකක්ද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? கடைசியில் என்ன நடந்தது? අද ඔවුන්ට උපකාර කරන්න වෙලා තිබෙන මුළු ලෝකයටම. அவர்களுக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டிய நிலை හේතුව வந்துவிட்டது. මිනිස්සයා දැක්ක පිටත කවරට වඩා මැවුම්කාර දෙවියන් වහන්සේ දැක්කා. ஏனென்றால் மனிதன் அறியாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தார். 31 වෙනිදා රාත්‍රියේ මෙම ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේගේ මෙහෙකරුවා තුලින් කතා කරද්දී 31 தேதி டிசம்பர் மாதம் தேவட ஊழியக்காரோட මේ பேசும்போது දේව ஆண்டவர் සභාව තුල ඉන්නා වූ යම් සහෝදරයෙක් ඒ අනාගත වාක්‍ය අසල කියනවා ஏனென்றால் இந்த சபையில் ஒரு சகோதரர் கேட்டு சொல்லுகிறார். ඔව් භක්තිවන්ත ඇදහිලිවන්තයෙක් වගේ දේව මෙහි ඉන්නවා. ஏனால் பக்தி உள்ளவரோ போன்று ஆராதனை ඔව් ළඟ ඉන්න பண்ணப்படுகிறார். මනුෂ්‍යයත් එක්ක තර්ක කරනවා. ஏனால் பக்கத்துள்ள மனிதர் මොකක්ද தர்க்கிக்கின்றார். තර්කය? என்ன අපේ காரணம்? රටට හොඳම කාලයක්. என்ன எங்கள் நாட்டுக்கு நல்ல காலம். ආර්ථිකයෙන් වැටෙන්නේ නැහැ. என்ன பொருளாதாரம் விழுவதில்லை. ඔව් විශ්වාස කරනවා ලෝකයේ බලය ගැන. என்ன உலக அதிகாரங்களை நம்புகிறார். ඔව් මට ඊයේ පෙරේද කියනවා அவர் நேற்று அவர் சொல்லுகிறார். මම ඉදාර එහෙම කිව්වා දැන් මට පේනවා දෙවියන් වහන්සේ ඊට වඩා දැක්කයි කියලා. அன்று நான் அப்படி சொன்னேன், இப்பொழுது தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நான் புரிந்து මම මේ கொண்டேன். කරුණු දෙක කියන්න හේතුවම இந்த இரண்டு காரியம் சொல்ல காரணம் என்ன? අබුද්ධිමත් අඥාන මිනිසා තමා මන්ත්‍රණය කරනවා. බුද්ධිමත් නියම මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේත් එක්ක මන්ත්‍රණය කරනවා. ஏனால் புத்தி இல்லாத மனிதன் அவன் திட்டமிடுகின்றான், ஆனால் புத்தியினோ தேவன் திட்டமிட விடுகின்றான். උඩෙන්ගු කමෙන් තමාගේ ජීවිතයේ කාලවල වලට පියාඹන්න හදනවට වඩා යාඥාවට මුල් තැන දීලා නියතමානී වෙන්න. மூடத்தனமான சிறகுகளை எடுத்துக்கொண்டு பறப்பதை பார்க்கலாம் தேவ சமுத்திர ஜெபியுங்கள். එවිට ඔබේ මැවුම්කාරයව ගෙනයන්ට ඕන විදිය දන්නවා. அப்பொழுது உங்களுடைய சிருஷ்டிகளை கொண்டு போக முடிய விதம் මනුෂ්‍යයේ සිතේ බොහෝ යෝජනා ඇත්තේ. மனிதனுடைய உள்ளத்துல பல නමුත් யோசனைகள் உண்டு. ස්ථිර වන්නේ ස්වාමීන් වහන්සේගේ
වහන්සේගේ මන්ත්‍රණය පමණයි. ஆனால் உறுதிப்படுத்துவது தேவனுடைய ஆலோசனை උන්වහන්සේ மாத்திரமே. සිතූ යම් දෙයක් ඇද්ද? நீங்களே ஏதோ ஒரு ඒ காரியத்தை නිත්ම පිටවි ඇවිත් ඒ ඉෂ්ට කරන බව දැනගන්න. ஏனென்றால் அதை தேவன் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிந்து දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේ සිතූ දේ උන්වහන්සේ කරන දෙවියන් වහන්සේ. தேவன் நினைப்பது செய்கின்ற එම නිසා தேவனாயிருக்கிறார். ඔබ ධර්මිෂ්ඨයෙක් වෙන්න කැමති නම් நீங்கள் நீதிமானாக விரும்பினால் ඔබ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්න. தேவனை நம்புங்கள். උන්වහන්සේ සමග හැසිරෙන්න. அவரோடு கூட சஞ்சரியுங்கள். නොමැතිනම් මේ ගමනේදී ඔබ නටබුමක් පමණයි. அப்படி அல்லாவிட்டால் நீங்கள் பார்வையாளர் மாத்திரமே. මම විශ්වාස කරනවා මේක අපිට ඉතා වැදගත් කියලා. ஏனென்றால் இது எங்களுக்கு மிக முக்கியம் என்று நான் நம்புகிறேன். දේවදාසීන්ව මැටි රූප කරගන්න එපා. ஏனென்றால் அந்த ஊழியக்காரரை உருவ சிலையாக்கிக் கொள்ள வேண்டாம். දේවදාසීන්ට වඳින්නා වූ ආකාරයෙන් දෙවියන් වහන්සේව සොයන්න එපා. ஏனென்றால் தேவ ஊழியக்காரர்கள் கூடாக தேவனை අද தேட ඔබට வேண்டாம். ඵල නැත්තේ දෙවියන් වහන්සේගේ නැත සිටින නිසායි. ஏன்னா உங்களுக்குள்ளே கனிகள் இல்லை என்றால் தேவனோடு கூட இல்லாதபடியினால் අද ඔබට මනුෂ්‍යන්ට උදව් කරලා ඔබ තුල නිපදවන්න බැරි ජීවය සිද්ධ වෙලා තිබෙන්නේ ඔබ දෙවියන් වහන්සේව අවිශ්වාස කරන නිසායි. ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு காரியம் நிலை பெறாமல் இருப்பது காரணம் நீங்கள் தேவனை මම நம்பாதது. විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ සැබෑව බව. ஏனால் தேவன் நித்தியமானவரை நான் நம்புகிறேன். උන්වහන්සේ කිව්ව දේ කියන්න සැකසිතන්න ඕනේ නෑ. ஏனால் அவர் சொல்வதை சொல்ல பயப்பட வேண்டியதில்லை. උන්වහන්සේ කිව්ව දේ අද කියලා හෙට වෙනෙන වචනයක් නෙවෙයි. ஏனால் தேவன் சொன்ன காரியம் இன்று சொல்லிவிட்டேன் அது උන්වහන්සේ மாறுவதில்லை. මේ මාසේ අග පටන් මේ ලෝකයට නව ආරම්භයක් කියලා පෙර කිව්ව දෙවියන් වහන්සේ. ஏனால் தேவன் சொன்ன இன்று முதல் இந்த நாட்டுக்கு புது காரியத்தை මේ செய்ய සියලු போகின்றேன். පීඩාවන් මැද්දේ ලෝකය විවෘත වෙනවා. ஏனால் அந்த உலகமானது திறக்கப்பட போகின்றது. හැබැයි දෙවියන් වහන්සේට මිනිස්සු යටත් උන්වහන්සේ විශ්වාස කරන්න ඕනේ. ஏனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த தேவனை நம்ப வேண்டும். එම නිසා මොකක්ද අපගේ අපිට ලොකු දෙයක් කරන්න නෑනේ. எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. මොනවද ගණන් හදනවා වගේ පාඩම් කරන්න තියනවද? ஏனால் கணக்கு செய்வது போன்று பணம் படிக்க முடியுமா? විද්‍යාව වගේ පරීක්ෂණ කරන්න තියනවද? விஞ்ஞானிகளைப் போல நாங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியுமா? ඉතිහාසය වගේ ගවේෂණ කරන්න තියනවද? ஏனால் சரித்திரங்களை குறித்து ஆராய முடியுமா? ඔබට මට තියෙන එක දෙයයි කරන්න. உங்களுக்கும் எனக்கு ஒன்றே செய்ய මුළු முடியும். සිතින් මැවුම් කාර්යව විශ්වාස කිරීම පමණයි. முழு இருதயத்தோட சிருஷ்டிகர்த்தரை தேட வேண்டும். ඕක විභාග ඔක්කොම ලියනට ලේසි වැඩක්. ஏனால் பரீட்சை எழுதுவதை பார்க்க இலகுவான ஒரு காரியம். ඒක විශ්වාස කරන්න ගත්තොත් තමයි දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්න යන්නේ. ஏனால் நீங்கள் அதை நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். හැබැයි අපි ඔක්කොම ඊට වඩා බරපතල දේවල් කරනවා. ஏனால் அதோட பயங்கரமான காரியங்களை செய்வீர்கள். විද්‍යාවත් එක්ක ගැටෙන්න යනවා. විද්‍යාවත් එක්ක ගැටෙන්න යනවා. ஏனால் விஞ்ஞானத்தோட ஒரு முரண்பாடு. කල්පනාව නැතුව ඔය මොන හරි දේවල් අපි කරනවා දේව සේවයේදී. ஏனால் யோசனை இல்லாமல் சில காரியங்களை செய்கின்றீர்கள். හැබැයි ඇයි බැරි දෙවියන් වහන්සේ මුළු සිතින් විශ්වාස කරන්න? ஏன் முழு இதயத்தோட தேவனை நம்ப මම முடிவதில்லை? දන්නා උන්වහන්සේ කරන්නට යනවායි කියලා. ஏனால் தேவன் அதை செய்ய போகின்றார் என்று நான் උන්වහන්සේ அறிவேன். කරන්න පරක් වුණත් මම තාම විශ්වාස කරනවා උන්වහන්සේ කරන්නට යනවා. தேவன் தாமதித்தாலும் செய்வார் என்று நம்புகிறேன். උන්වහන්සේ පරක්කු කරලා ඉවරලා මාව යම් කිසි විදිහකට අමාරුව පැයට ගෙනිච්චත් මම තාම විශ්වාස කරනවා උන්වහන්සේ කරන්නට යනවායි ஏ කියලා. தேவன் தாமதித்து என்னை கஷ்டமான இடத்தை கொண்டு போனாலும் நான் நம்புகிறேன் அவர் செய்வார் என்று. එතෙන්ටත් එහාලින් තවත් අමාරු පැයකට මම ගිහිල්ලා ඉන්නවා නම් මම තාම ජීවත් වෙනවායි කියලා කියන්නේ මම තාම දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මිහිතලේ. ஏனென்றால் எவ்வளவு அழிவு வந்த போதிலும் நான் அழியாமல் இன்னும் இருக்கின்றேன் என்றால் நான் இன்னும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கின்றேன். ඇදහිල්ලට බාධා උපදවන දේවල් ඉවත් කරන්නට. என்றால் விசுவாச தடையா இருக்கிற காரியங்களை நீக்கி ඒ விடுங்கள். දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නට. தேவனை நம்புங்கள். කප්පිත්තෙක් නැති නැවක් මාළුවෙක් ලෝකේ ඉல்லாத ஒரு කப்பல். යාත්‍රා වුණා. உலகத்திலே பயணம் ඒ செய்திருக்கிறது. නෝවගේ නැව. அது நோவாவுடைய கப்பல். ඒ සිද්ධ වුණු දේ කොයිතරම් බලවත්ද? அது எப்படி ஒரு வலிமையான காரியமாக ඕන් දෙවියන් இருக்கிறது. වහන්සේ කැමැත්ත කළා. அது தேவனுடைய சித்தத்தை அவன் ඒ செய்தான். නිසා ඉස්සල්ලාම ඔබගේ ජීවිතය ලෞකික දේවල් වලින් සරස ගන්න නැතුව දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්න. உலக காரியங்களை உங்களை அலங்கரிக்காதபடி தேவனுடைய திட்டத்துக்குள் ගොඩක් අයගේ வாருங்கள். තිබෙන නරක ස්වභාවය තමයි අපි දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරනවා කියලා කියලා ලෝකේ තියෙන කාරණා කල්පනා කරන එක. உங்களுக்குள்ள கெட்ட காரியம் நான் தேவனை நம்புகிறேன் என்று விட்டு உலகத்துள்ள காரியங்களை செய்கின்றீர்கள். ලෝකයේ තුල තිබෙන දේවල් කරන්න දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න ඕනේ නෑ. ඒක කොහොමත් කරගන්න පුළුවන්. உலக உள்ளத்தில் உள்ள காரியங்களை செய்வதற்கு தேவனை நம்ப வேண்டியதில்லை. அதை எப்படியும் செய்ய முடியும். වුණොත් වෙන ලොකුම දේ තමයි කරගන්න බැරුව යන එක. ஏனால் உலகத்திலே உங்களோட காரியம் என்ன செய்ய හැබැයි முடியாது. දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරලා වැඩ කළොත් ஏனால் தேவனை நம்பி வேலை செய்தால் අපි නොදකපු දේවල් දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. நாங்கள் காணாத காரியங்களை தேவனை ඒබ්‍රහම් எங்களுக்கு එක தருவார். කියනවා. ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සහතිකයයි. என்றால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் நாங்கள் காணாத காரியங்களின் உறுதி, නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවයි. அறியாத காரியங்களின் නොදක්නා நிரூபிக்கப்படுகிறது. දේවල් ගැන ඔප්පුව දකින්න නම් අපි ඇදහිල්ලෙන් උන්වහන්සේව සොයන්න ඕන. காணாத காரியங்கள் உறுதிப்பட வேண்டுமானால் தேவனை நாங்கள் நம்ப வேண்டும். නෝවා එහෙම මිනිහෙක්. நோவா அப்படியான ஒரு மனிதன். ආබ්‍රහම් එහෙම මිනිහෙක්. ஆபிரகாம் அப்படியான மனிதன். දාවිත් එහෙම මිනිහෙක්. தாவீது அப்படியான மனிதன். යොෂුවා එහෙම මිනිහෙක්. யோசுவா அப்படியான மனிதன். පේත්‍රස් එහෙම මිනිහෙක්. பேதுரு அப்படியான மனிதன். පවුල් එහෙම මිනිහෙක්. பவுல் அப்படிப்பட்டவர். ඒ අතරට ඔබේ නමත් ඇතුල් කරගන්න බැරි වෙන්නේ නැහැ. அதற்குள் உங்களுடைய பேரையும் சேர்த்துக் கொள்ள ලෝකය முடியும். වෙනස් කරපු යමෙක් ඉන්නවා නම් මේ පොළවේ
ඔහු දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරපු කෙනෙක්. ஏன் அந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மனிதனா இருந்தால் அவர் தேவனை ලෝකය நம்புகிறார் இருக்க විනාශ வேண்டும். කරපු යමෙක් ඉන්නවා නම් ඔහු දෙවියන් වහන්සේව විශ්වාස නොකරපු මිනිහෙක්. ஏன் அந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று இருந்தால் அவர் தேவனை நம்பாதவனாக இருப்பான். ඒ දෙක අතර තියෙන වෙනස තේරුම් ගන්න. அந்த இரண்டு உள்ள வித்தியாசத்தை ඔබේ அறிந்து கொள்ளுங்கள். ජීවිතේ විනාශ වෙනවා නම් විනාශ වෙන්නේ ඔබ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස නොකරන නිසා. ஏனென்றால் உங்களால் உலகம் அழிவதற்கு காரணம் என்ன? நீங்க தேவனை ඔබ நம்பாதபடியால். දෙවියන් වහන්සේව විශ්වාස කළොත් நீங்கள் தேவனை நம்பினால் ඕනෑම විනාශයක් ජීවනයට හරවන්න පුළුවන්. எந்த அழிவையும் ஜீவனுக்குள்ளதான் மாற்றி விட ඒ முடியும். නිසා උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කරන්න. அவரை நம்புங்கள். අපි දෙවියන් වහන්සේට දනගසලා යාඥා කරමු. தேவ சமூகத்திலே முழங்கால் இருந்து අද ඔබේ ජීවිතේ ධර්මිෂ්ඨකම උපදවන්න ඔබට පුළුවන්. என்றால் இந்த நாளிலே நீதி உருவாக்க உங்களால் முடியும். ඔබේ අත්වල ලේ තැවරලා තියෙන්න පුළුවන්. உங்களுடைய கைகளில் இரத்த கரைப்பட்டு இருக்கலாம். මුඛයේ බොරු කියලා තියෙන්න පුළුවන්. வாயிலே பொய் சொல்லி இருக்கலாம். ඔබ සොරෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் களவெடுத்து இருக்கலாம். ඔබ මිනිමරුවෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் கொலைகாரரா இருக்கலாம். ඔබ සල්ලාලෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் விபச்சாரரா இருக்கலாம். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේ විශ්වාස කළොත් நீங்கள் நம்பினால் தேவனை. යේසුස් වහන්සේ මොකක්ද කිව්වේ මාර්තාට? என் மாத்தாளுக்கு இயேசு என்ன சொன்னார்? මාර්තා උඹට විශ්වාස කරන්න පුළුවන්ද? நீ உன்னால் நம்ப முடியுமா? එහෙමනම් මට ඒක කරන්න පුළුවන්. அதை என்னால் செய்ய முடியும். උඹට විශ්වාස කරන්න පුළුවන් නම් உன்னையால் நம்ப முடியுமானால் මට කරන්න පුළුවන්. என்னால் செய்ய முடியும். ඔබගේ විශ්වාසය අවශ්‍යයි. உங்களுடைய நம்பிக்கை தேவை. මක් නිසාද විශ්වාසයට තමයි දෙවියන් වහන්සේගේ බලය පැමිණෙන්නේ. உங்களுடைய நம்பிக்கை மூலமாக தேவனுடைய வல்லமை வருகின்றது. විශ්වාසය තමයි රහස දේව බලය ආකර්ෂණය කරගන්න. அந்த நம்பிக்கை தான் தேவனுடைய வல்லமை ஆட்கொள்கின்றது. ඔබ විශ්වාස කරනවා නම් දෙවියන් වහන්සේ කරන්ට යනවා. நீங்கள் நம்பினால் தேவன் செய்ய අපි போகிறார். හැමෝම ඇස් වසමු. நாங்கள் கண்களை අපි மூடுவோம். යාඥාවක් දෙවියන් වහන්සේට කරන්ට යනවා. தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். ස්වාමින් වහන්සේ මේ යාඥාවට ඔබ උත්තර දෙන්න මොන දෙවියන් වහන්සේ? ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க வேணும். ස්වාමිනිය ඔබ වහන්සේගේ ਸਰව පරාක්‍රම ඇස් දෙක ඔබ යොමු කරන්ට ඕන. ஆண்டவரே உம்முடைய சர்வமில்ல கண்களை நோக்கி எங்களை பாரும். ඔබගේ ਸਰව බලධාරී කන් දෙක විවෘත කළ මැනව ස්වාමිනිය අප උදෙසා. சர்வமில்ல தேவனே உம்முடைய கண்களை காதுகளை எங்களை நோக்கி ඔබගේ திறவும். මා බලවන්ත හස්තය දිව් කළ මැනව දෙවියන් වහන්සේ. உம்முடைய வல்லமையில கரத்தை எங்களை நோக்கி நீட்டுவீராக. ඔබ කරේ විශ්වාස කරන්න. உம்மை நம்புவோர் උත්තර දකින්න යනවා. பதில் பெற்றுக்கொள்ள ඒ ගැන வேண்டும். සැකයක් නැහැ. அது ஒரு சந்தேகம் ඒ இல்லை. නිසා අද දවසේ ஆகவே இந்த நாளிலே මේ වචනය අසන අය තුල இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு ධර්මිෂ්ඨකම நீதியும் ධර්මිෂ්ඨකම நீதியை හටගන්න සැලැස්ව මැනව. உருவாக்கும் ஆண்டவரே. ස්වාමිනේ ධර්මිෂ්ඨකමට සාපිපාස් තිබෙන අය ஆண்டவரே நீதியை குறித்து ඔවුන් உறுதிப்படுத்தும் දකින්න යන්නේ ලෝකේ නොවේ ඔබයි. என்றால் உலகம் முழுவதிலும் நீர் இருக்கின்றீர். ඔබ වත් දකින්න යනවා. உம்மை அனுபவிக்க ඔබේ போகின்றார்கள். රාජ්‍ය දකින්න යනවා. உம்முடைய ராஜ்யத்தை காண ඔබගේ போகின்றார்கள். බලයත් දකින්න යනවා. உம்முடைய வல்லமையை காண මේ නිසා දැන් போகின்றார்கள். මේ වචනේ හිස් අතින් හැරී නෑවිත්. இந்த வார்த்தை வெறுமனே திரும்பாமல் ඒ වචනේ අභිප්‍රාය කළ දෙය உம்முடைய நோக்கம் எதுவோ දැන් ඔබ ඉෂ්ට කරන සේක්වා. அதை நிறைவேற்றுவீராக. ඒක මේ රැස්වුණු අයට පමණක් නොවේ. அதை கேட்டவர் மாத்திரமல்ல, ආසන යම් පමණ දෙනෙක් ඇද්ද? இதை கேட்கிறவர்கள் எத்தனை ඒ பேர் පමණ දෙනාම ධර්මිෂ්ඨයවට පත් කළ මැනව. அவர்கள் நீதிமானாக மாற்றுவீராக. උත්තර දෙන සේක්වා. பதில் கொடுப்பீராக. යේසුස් වහන්සේගේම නාමය නිසාය. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். ආමේන්.